Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் அருகே சாலையோரத்தில் ஆதரவற்று கிடந்த பைக்குள் பச்சிளம் குழந்தை மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாடகச்சேரி வழியாக பட்டம் செல்லும் சாலையில் பைக்குள் வைத்து போடப்பட்டிருந்த குழந்தையின் அழும் குரல் கேட்டு விவசாயி ஒருவர் அளித்த தகவலின்படி பிறந்து 10 முதல் 20 நாட்களே ஆன பெண் குழந்தை மீட்கப்பட்டது. குழந்தை யாருடையது, எதற்காக சாலையில் அனாதையாக போடப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை ஸ்டாலின் அரசு கிடப்பில் போடாமல் மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு செய்வதாக போலீசார் விளம்பரமாக போஸ்ட் கொடுத்த சம்பவம் கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியது. கோவை திருப்பதி ரயிலில் கர்ப்பிணி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று கீழே தள்ளிவிட்ட சம்பவம் தமிழக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த அவப்பெயரை போக்க நினைத்து திருப்பூர் ரயில்வே போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக கூறி விளம்பரம் மட்டும் செய்து புகைப்படம் எடுத்துக்கொண்டது மக்களிடையே எரிச்சலை ஏற்படுத்தியது. இதை பார்த்த பயணிகளில் பலர் விடியா திமுக அரசும் மைனாரிட்டி பாஜக அரசும் விளம்பரம் தேடுவதை மட்டுமே குறியாக வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினர். கனிவான பதிவு அடையாளம் தெரியாத ஏதேனும் பொருட்களை கொடுத்தாலோ, தேவையில்லாமல் பேச்சு கொடுத்தாலோ, சம்பந்தம் இல்லாமல் நம்மளிடம் நெருங்கி வந்தாலோ. சென்னை வடபழனி முருகன் கோவில் எதிரே உள்ள பூக்கடைகள் மாநகராட்சி சார்பில் அடாவடித்தனமாக அகற்றப்பட்டது பூ வியாபாரிகளிடையே கடும் வேதனையை ஏற்படுத்தியது. கோவில் அருகே கழிப்பறை வசதி இல்லாமல் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாத மாநகராட்சி எங்களின் வாழ்வாதாரத்தை மட்டும் ஏன் கேள்விக்குறியாக்குகிறதென பூக்கடை வியாபாரிகள் ஆவேசமடைந்தனர். காவல்துறையினர் மூலம் கால அவகாசம் தராமல் கடைகளை அகற்றிய ஸ்டாலின் அரசு நியாயமான தீர்வை வழங்க வேண்டுமென பூ வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். காடை காமிச்சு கேட்டா நீங்க எதுக்காக உங்களுக்கு யார் இந்த கார்டு கொடுத்தா, உங்களுக்கு யார் இந்த கார்டு கொடுத்தான்னு கேட்குறாங்க. அவங்களே கேட்குறாங்க, கார்பரேஷனில் இருக்கிறவங்களே கேட்குறாங்க. நாங்கள் என்ன சொல்றது, என்ன பண்றது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் இன்னைக்கு சம்பாரிச்சுன்னு போனாதான் நாளைக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு சோறு, வேற வழி கிடையாது எங்களுக்கு. தேனி அருகே இலவசமாக மட்டன் தர மறுத்ததால் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்த பிணத்தை தோண்டி எடுத்து வந்து மட்டன் கடை முன் போட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. பழனி செட்டிப்பட்டியைச் சேர்ந்த குமார் என்பவர் அப்பகுதியில் மட்டன் ஸ்டால் நடத்தி வரும் மணியரசன் என்பவரிடம் பணம் மற்றும் மட்டன் கேட்டு மிரட்டியுள்ளார். ஆனால் மணியரசன் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த குமார் சுடுகாட்டிற்கு சென்று அங்கு புதைக்கப்பட்டிருந்த சடலத்தை தோண்டி எடுத்து தலையில் சுமந்தபடி தெருக்கள் வழியாக நடந்து வந்து மட்டன் ஸ்டால் முன்பாக வீசி எறிந்தார். இதனால் கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.